ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. லைஃப்பில் நிறைய அண்ணன்கள், நண்பர்கள் இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 3 பிஹெச்கே ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷ்னலாக பண்ண ஒரு படம். வேறு எதையும் ரொம்ப யோசிக்காமல் வெறும் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று பண்ணிடணும்னு பண்ண ஒரு படம். அதை பற்றி இன்றைக்கி பேசுகிற எல்லாரும் இவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் பற்றி நான் அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரை பற்றியும் சொல்லிடுறேன். முதல்ல அருண் விஸ்வா பிரதர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்டை படித்து நம்பி இதை ஒரு படமாக ஆக்கலாம் பிரதர்னு சொன்னது அருண் பிரதர் தான். உண்மையில் நான் கூட இதை ஒரு படமாக ஆக்க முடியுமா, இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்தில், பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம், இந்த கதையில் எனக்கு இந்த கதை அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோன்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட பர்சன் அருண் பிரதர் தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார். அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் தயங்கினேன். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன். சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படித்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போது ஒரு பெரிய வெற்றியில் இருந்தார். சித்தா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்னைய ஞாபகம் வச்சு உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, உங்களோட ஒரு படத்தில் நடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் நல்ல சினிமாவை எவ்வளோ தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தார்த் சார் தான் இந்த ஸ்கிரிப்டை அது ஒரு வேர்ஷனாக இருந்தது. சித்தார்த் சாரோட அருண் பிரதரோட பேசி பேசி தான் அது இன்னும் ஒரு 2 டிராஃப்டாக ஆச்சு. அது வேற ஒரு பொட்டென்ஷியலாக இருந்த ஒரு ஸ்கிரிப்டு அது வேற ஒன்றா இன்னும் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சித்தார்த் சாரும் அருண் பிரதரும். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமாக எல்லாரை பற்றியும் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால். இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியாக யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி தேடி ஆசையாக சேர்த்தோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா தேவயானி மேமும் சரத் சாரும். அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே இதை ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குற ஒரு படமாச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, அவங்க இந்த ஸ்பாட்டில் நடித்த விதம், இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலாக ஆக்குனாங்க. அந்த கதையை அவ்வளோ உணர்வுபூர்வமாக மாற்றினாங்க. சரத் சார்லாம் இன்றைக்கி அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இருக்கிற இதில் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லுவேன். அவரோட அனுபவத்துலேருந்து இல்லை நான் இந்த பேகை மீதா கிட்ட கொடுக்குறேன், ஆமாம் தேவயானி மேம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரியலாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக க்ரியேட் பண்ணது சித்தார்த் சார், சரத் சார், தேவயானி மேம், மீதா, இவங்க எல்லாரும் தான். நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோவுக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும், இது டைப் காஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் மட்டுமே அவங்க அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்ணுறாங்க. அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ மீதா, தேங்க்யூ. அண்ட் தென் சைத்ரா சொன்னாங்க, நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு நடித்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து, அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு. ஸோ இப்போவுமே மீதா இந்த படத்தில் அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல, அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் வச்சிருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது. சாரி சைத்ராவோட இதுக்கு.
ஆனாலும் அவங்க சில சீன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக மூவிங்காக இருக்குது சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக ஒரு ஒரு சீன் இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே படம் வந்தோடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் என்றைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ சைத்ரா, தேங்க்யூ. அதுக்கப்புறமா யோகி பாபு அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹியூமர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அண்ணாக்கு தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. சதீஷ், ஆவுடேப்பன் பிரதர், தலைவாசல் விஜய் சார், சுப்பு பஞ்சு சார், சரஸ்வதி மேனன், எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படம் நிச்சயமாக அவங்களோட கெரியரில் ஒரு மெமரபிளான படமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர்லாம் அவர் நிறைய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேலே இருக்கிற அன்பில், இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற இதில் இந்த ரோலை வந்து பண்ணார். பட் இப்போ படமாக பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்கிறதால அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா டிஓபி. ஸோ நான் ஜித்துனோட அவர் பண்ண படங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை யூஸ் பண்ணி லுக் புக்காக நிறைய பேருக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்துக்காகவே. கடைசியில் அவரே இந்த படத்தை வந்து பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஜித்தின் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் போர்ஷனை இந்த படத்தில் ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வேறு வீசா இஷ்யூஸ் இருந்தது, அப்ராடில் ஒரு ஷூட் பண்ண வேண்டி இருந்ததால் டேட் இஷ்யூஸ். இன்னொன்று இந்த படத்தில் நிறைய லுக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்களால் ஸ்ட்ரெச்சாக இந்த படத்தை எடுக்க முடியல. நிறையா வெயிட் பண்ணி அந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு 8 months எடுத்தோம் இந்த படத்தோட ப்ராசஸை. ஸோ அதனால் ஜித்தின் பண்ண முடியாத ஒரு சூழலில் டிகே பிரதர் இந்த படத்துக்கு உள்ளே வந்து அந்த படத்தை மிட்வேல டேக் ஓவர் பண்ணி அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு டிகே பிரதர். ஸோ வந்து நான் வந்து ஜித்தின் கிட்ட டிகே பிரதர் பண்ணுறாருனப்போ ஜித்தின் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார், நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்த்த ஒர்க்கு அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஜித்தின் டிகே 2 பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நான் எடிட்டர் கணேஷை பற்றி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு எடிட்டர் படத்தை ஓன் பண்ணிக்கிட்டா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கணேஷோட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எடிட்டராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரைட்டராக, ஒரு ஃபிலிம் மேக்கராக அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் நிறைய விஷயங்களை இப்போ நான் கவனிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கை இன்னுமே பெட்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ கணேஷ், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பேன் உங்களோட ஒர்க்கை. தேங்க்யூ கணேஷ். அப்புறம் அம்ரித். ஸோ அம்ரித்தோட ஒர்க்கை பற்றி இப்போ நான் சொல்கிறத விட இங்கே இவ்வளோ பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து அம்ரித் இஸ் அ பியூட்டிஃபுல் மியூசிஷியன்னா அவரை பற்றி டிஃபைனிங்காக ஒன்று சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட்டோட வேலை பார்த்தாரு இந்த படத்துக்கு. ஒவ்வொரு சாங்கும் இதை பண்ணும்போது நாங்கள் எதையுமே மெக்கானிக்கலாக அப்படி பண்ணலை. அவர் கீபோர்டில் வாசிக்கும்போது அந்த டியூன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறத பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கப் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட மியூசிக்கை. அந்த மியூசிக் வந்து அம்ரித்தோட மியூசிக் இவ்வளோ பேரை இமோஷனல் ஆக்குது. இன்னும் இப்போ தான் ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸாக டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் தான் ஃபஸ்ட் ஹாஃபோட மிக்ஸை முடித்தோம். ஸோ அதனால் இப்போது இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மியூசிக் இன்னுமே ஆடியன்ஸை ரொம்ப மூவ் பண்ணணுன்னு ரொம்ப மனசார நம்புகிறோம். ஸோ வந்து அம்ரித்துக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஏன்னா ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர் அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார் பிரதர், அவர் இந்த இடத்துல வர முடியல. அவருமே இந்த படத்தில் வந்து நிறைய சில சர்ப்ரைஸான சில செட் பீசஸ் இருக்குது, சில செட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஆனால் அது நமக்கு செட்டுன்னே தெரியாத அளவு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது அது செட்டாக ஏன் க்ரியேட் பண்ணோன்றது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதர் தென் தட் எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. செட்டில் ஷூட் பண்ண நிறைய இடங்கள் அதை அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நான் இது வரைக்கும் அந்த டீசரில் எல்லாத்துலேயுமே அந்த வேறு பீரியடை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிடைச்ச பாராட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு லுக்கு ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த எபிசோடுக்கான லுக்கு, காஸ்டியூம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். எக்ஸப்ட் ஃபியூ காஸ்டியூம்ஸை தவிர மற்ற எதையுமே நாங்கள் அதை அப்படியே வேறு ஒரு போர்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியல.
அப்படி அதனால காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அசோக் பிரதர், அசோக் அவருக்கும் கிருத்திகா அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 படத்தோட ஒர்க்குக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்க. வேறு வேறு டைம் லைன், வேறு வேறு டைம் பீரியட் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டோடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இன்றைக்கி ஊரில் இல்லை, இந்த இடத்துக்கு இங்கே வர முடியல. அவரோட ஒரு சிறுகதை இருக்குது, 3 பிஹெச்கே வீடுன்னு சொல்லிட்டு. அதை நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி படித்தேன். ரொம்ப இமோஷ்னலான ஒரு சிறுகதை. ஒரு ஃபேமிலி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த கதை என்னை ரொம்ப இமோஷ்னலாக மூவ் பண்ணுச்சு. இந்த படத்தோட முதல் சீட் அந்த மொமெண்ட்டில் ஆரம்பிச்சது தான். எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப நாளாக ஞாபகம் இருந்தது. நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது இந்த இமோஷன்லேருந்து ஒரு படம் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் அருண் பிரதர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது தான் அவர் நிச்சயமாக இதுக்குள்ளே ஒரு படம் இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே நம்பிக்கையாக எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த சிறுகதைக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா மற்ற எல்லா டீமும், சுரேன் இப்போ கூட அவங்க டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்ட் டிபார்ட்மெண்ட், முக்கியமாக மேக்கப் டிபார்ட்மெண்ட், அவங்க அவ்வளோ ஏஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் நேரம் இல்லாதால் ரொம்ப அவசரமாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த படம் மிக முக்கியமாக நம்ம குடும்பம்ன்றது என்ன, வீடுன்றதை பற்றி இந்த கதை இருந்தாலும் இதுக்குள்ளே வேற ஒரு எமோஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஹோம் அப்படின்றத, நம்ம ஹோமாக நினைக்கிறது நம்மளோட ஃபேமிலியை, நம்ம ரொம்ப நம்புகிற சில மனிதர்களை, அந்த இமோஷன்ஸை குடும்பம்னா என்னன்றத ரொம்ப உணர்வுபூர்வமாக பேச ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த எமோஷன் உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இந்த படம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் முக்கியம். அதை தாண்டி நம்ம ஃபேமிலியை ஞாபகப்படுத்துகிற, ரொம்ப வருஷம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப மனசார நம்புகிறேன். அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய ஃபேமிலி இன்றைக்கி அவங்க ஒரு சூழ்நிலையால் இங்கே யாரும் இருக்க முடியல. என்னோடய அம்மா, ஒய்ஃப், பாப்பா, மாமா, அக்கா எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய குடும்பம், அவங்க தான் நான் இப்படி ஒரு படத்தை எழுத முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இங்கே மெயினாக வந்திருந்து படத்தை இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசின மாரி செல்வராஜ் அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ணா. ஜெயம் ரவி சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், அஸ்வத், நித்திலன், தமிழ், ஐயோ இன்னும் நிறைய பேர், லைட் எனக்கு அடிக்குது, எல்லாருக்கும் மொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் உண்மையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை, அண்ணன்களை சம்பாதிச்சிருக்கோன்றத எகெயின் ஒரு வாட்டி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேசணும் உங்கள் கூட அப்படின்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.